வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொட்டித்தரும் செல்ல பிராணிகள் எது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். எந்த செல்ல பிராணிகள் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பா நாய், பூனை இதெல்லாம் வளர்க்கிறவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இப்பெல்லாம் வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற கிளி வகைகளையும் இப்ப அதிக அளவுல வளர்க்குறாங்க. இது போன்ற வளர்ப்பு பிராணிகளை வீட்டில் வளர்க்கறதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறை சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக கண்டறியப்பட்ட உண்மை. இந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியை கண்டுபிடிக்கும் ஆற்றல் இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்கள இந்த தீய சக்திகள்ல இருந்து பாதுகாக்கிறது இந்த செல்ல பிராணிகள் தான். வீட்டில் தீய சக்தி இருந்தா நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய உங்க வீட்டு செல்ல பிராணி திடீர்னு இறந்துரும். இது மாதிரி சம்பவங்கள் உங்க வீட்ல நடந்திருந்தா செல்லப்பிராணிகள் உங்களை மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வளர்ப்பு பிராணி அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். சில ராசிக்காரர்கள் சில இதை வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பறவைகளை வளர்ப்பதால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளி, புறா, கோழி இது போன்ற பறவைகளை வீட்டுல வளர்க்கறதுனால வீடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் தான் பறவைகளை வளர்க்கறதுல ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. உங்க வீட்டுல பறவைகளை கூண்டுல வைக்காம வெளியில வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். குரு மற்றும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் நாய் வளர்ப்பதால் நன்மை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நாய்கள் வளர்க்கறதுனால உங்ககிட்ட சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கும். நாய்கள் வளர்ப்பவர்களுக்கு கோபம் அதிகமா வராது. அவர்களிடம் அதிக அன்பும் அக்கறையும் வெளிப்படையான பேச்சும் கட்டாயம் இருக்கும். நாய் பைரவரோட அம்சமாக பார்க்கப்படுவதால் அது சில ராசிக்காரர்களுக்கு சகல யோகங்களையும் பெற்றுத்தரும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்கள் வீட்டுல மீன் கட்டாயமா வளர்க்கக்கூடாது. மற்ற ராசிக்காரர்கள் அனைவரும் மீன் வளர்க்கலாம், அதிர்ஷ்டம்தான் கிடைக்கும். மீன் அப்படிங்கிறது மீன ராசிக்குரிய குறியீடா இருக்கு இல்லையா? அதனால இந்த ராசிக்காரர்கள் மீன் வளர்க்கறது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படல. தனுசு ராசிக்காரர்கள் காளை மாட்டை வளர்ப்பது நல்லதல்ல. ரிஷப ராசிக்குரிய குறியீடான காளை மாடு தனுசு ராசிக்கு பொருந்துவதில்லை. இதுபோல ஒவ்வொரு ராசிக்கும் செல்லப்பிராணி ஒவ்வொன்றும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற்றுத்தரும். மேச ராசிக்காரர்கள் ஆடு, கோழி, சேவல், குதிரை போன்ற பிராணிகளை வளர்ப்பதால நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். ரிஷபராசிக்காரர்கள் பசு, காளை, முயல் போன்ற விலங்குகளை வளர்ப்பதால் இல்லத்துல மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிர்ஷ்டமும் பெறலாம். மீன ராசிக்காரர்கள் லவ் பேர்ட்ஸ், கிளி, நாட்டுக்கோழி, பூனை இது போன்ற செல்ல பிராணிகளை வளர்க்கறதுனால முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பெறலாம். கடக ராசிக்காரர்கள் கோழி, வான்கோழி, வாத்து போன்ற பறவைகளை வளர்க்கறதுனால குடும்பத்துல நிம்மதியும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். கடக ராசிக்காரர்கள் நாய் வளர்க்கக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்கள் ஆடு, மாடு, நாய், கோழி போன்றவற்றை வளர்ப்பதால் அதிர்ஷ்டம் உண்டாகும். கன்னி ராசிக்காரர்கள் நாய், கிளி, லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவைகளை வளர்ப்பதன் மூலம் அதிர்ஷ்டம் பெறலாம். அதிலும் குறிப்பாக லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பதால குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனையை தவிர்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் விலங்குகளை வளர்ப்பதை விட பறவைகளை வளர்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். கிளி, புறா, பஞ்சவர்ண கிளி போன்றவற்றை தாராளமாக வளர்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நாய் வளர்ப்பது நல்லதல்ல. நாயால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் கோழி இனத்தை சேர்ந்த எந்த வகையான பறவைகளையும் வளர்க்கலாம். இது போன்ற பறவைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும். பறவைகள் வளர்க்க முடியாதவள் நீங்கள் அதிகம் புழங்கும் இடங்கள்ல பறவைகள் படத்த வைத்திருப்பது அதிர்ஷ்டம் தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு யானை, மயில் போன்றவற்றை நீங்கள் வளர்க்கலாம். ஆனா யானை, மயில் எல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா சிறை தண்டனை தான் கிடைக்கும். அதனால மாடு வளர்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். யானை, மயில் படமா நீங்க வச்சுக்கலாம். ஆனா இதை எங்கேயாவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க கையால உணவு வாங்கி கொடுக்கறது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு கழுதை, பன்றி போன்றவை அதிர்ஷ்ட பிராணிகளாக இருக்கு. ஆனா இதெல்லாம் வளர்க்க முடியுமா? அதனால நீங்க கழுத படத்தை மாட்டி வச்சா யோகம் தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. கும்ப ராசிக்காரர்கள் தினமும் காக்காவுக்கு உணவு வைங்க, நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும். கும்பராசிக்கு விலங்குகளை விட பறவைகளே அதிர்ஷ்டம் தரும் செல்ல பிராணியாக இருக்கு. நீங்க எந்த வகை பறவையாக இருந்தாலும் அதை தாராளமா வீட்டுல வளர்க்கலாம். நாய் வளர்க்க கூடாது.
மீன ராசிக்காரர்கள் ஆடு, மீன், கோழி இதெல்லாம் வளர்த்தா அதிர்ஷ்டம் தரும். மீன ராசிக்காரர்களுக்கு மீன் மிக மிக அதிர்ஷ்டத்தை தரும். மீன ராசிக்காரர்கள் மீன் உருவத்தை பீரோவில் மேலே அதில் மேக்னெட்டில் இருக்கும்ல அதெல்லாம் ஒட்டி வைக்கலாம். மீன் தொட்டி நீங்கள் வீட்டில் வச்சிருந்தாலும் மீன் உருவத்தை ஷோகேஸில் நீங்கள் வைக்கலாம். இது பார்க்கும்போது கூட உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வீட்டில் பரவும்.